ஏசாயா 55 ஏசாயா 55வது அதிகாரம் 8, 9. 6லிருந்து வாசிக்கலாம். 6லிருந்து 9வது வசனம் யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55. அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடம் திரும்ப கடவர். அவர் அவர் மேல் மனதிருப்பார். நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவர். அவர் மன்னிப்பதற்கு தயை பெற்றிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையா சொல்லுகிறார் இல்ல. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை எந்த சமயத்தில் நம்ம தேடணும்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நம்ம என்ன நினைப்போம்? கஷ்டம் வரும்போது கர்த்தரை தேடணும் இல்லையா? ஒரு வேதனை வரும்போது, ஒரு நோய் வரும்போது நம்ம கர்த்தரை தேடணும். நமக்கு ஒரு பலகீனம் வரும்போது கர்த்தரை தேடணும். ஒருத்தர் என்ன வீணாய் பழி சுமத்தினா நம்ம கர்த்தரை ஞாபகம் வரும். அது வரைக்கும் நமக்கு வராது. பல மணி நேரம் நம்ம பிறரோடு கூட பக்கத்து வீட்டில் இருந்து பல மணி நேரத்தை நம்ம செலவழிப்போம். பல மணிக்கூர் கணக்காக நம்ம பேசுவோம். அப்பெல்லாம் கர்த்தருடைய ஞாபகம் வராது. ஈவினிங்கில் வீட்டில் கணவர் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது தான், இயேசுவே நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு எப்படியாவது என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்துருங்க, எப்படியாவது இதிலிருந்து மீட்டெடுங்க அப்படின்னு நம்ம ஓடுகிறோம். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம கர்த்தரை தேடணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்றார். அவர் அப்போவே சமீபமாக இருக்கிறார். எப்போ? அவர் பிறந்து கீழே வரம்புமே அவர் சமீபமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா! இஸ்ரவேலுக்கு அவர் சமீபமாக இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் புறச்சாதிக்கு அவர் வரும் பொழுது, புறச்சாதி அவர் நேசிக்கும் பொழுது, புறச்சாதி அவர்கள் கண்டார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். புறச்சாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். புறச்சாதிகள் கர்த்தருடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! உண்மைதானே? நான் பொய் சொல்லல, உண்மைதானே? பைபிள் வாசிக்கிறவங்க தானே நீங்க எல்லாரும்? வாசிக்கிறீங்க தானே? அப்போ நம்ம புறச்சாதி தானே இல்லையா? நம்ம புறச்சாதி தானே. இப்போ யார் நம்ம? கர்த்தருடைய ஜனம். எதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தருடைய ஜனம்? மூழ்கி ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம், ஞான ஸ்நானம் எடுத்தாதான் நம்மளுடைய சீஷத்துக்குள்ள வர முடியும். இல்லாமல் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் ஆகவே முடியாது. என்னதான் நீ பிரயாசப்பட்டாலும் அவருடைய வழிகளில் நீ கடந்து வரலைன்னா அவருடைய பிள்ளையாய் நீ வாழவே முடியாது. நான் சொல்லிக்கலாம், சும்மா பேரா சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவள், நான் சிஎஸ்சி சபையில் இருக்கிறேன், நான் பெண்டெகோஸ்ட் சபையில் இருக்கிறேன், நான் ஆர்சியில் இருக்கிறேன், நிறைய டினாமினேஷன் அடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழலைன்னா நீ ஒன்றுமில்லை, நீ அவருடைய பிள்ளையும் அல்ல. ஹல்லேலூயா! நாம் சாட்சியை கேட்டோம் இல்ல, ஜீவனுள்ள சாட்சிகள் ஒரு ஆத்துமாவை மனம் திரும்ப வைத்து அது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவது தான் என்னது? சாட்சி. ஹல்லேலூயா! ஆண்டவர் உன்னை சாட்சியை வைத்திருக்க. அவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அதோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா கூட கொடுக்கப்படுகிறதுக்காக நாம் சாட்சி சொல்லுகிறோம் இல்லையா? கூட என்ன கொடுத்திருக்கிறார்? சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறாரு, செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார், சர்ச்சை கொடுத்திருக்கிறார், ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவருடைய நீதியை ராஜ்யத்தை தேடுகிறதுக்கு நம்மளால முடியல. எது அவருடைய நீதி? எது அவருடைய ராஜ்யம்? எது அவருடைய நினைவுகள்? எது அவருடைய வழிகள்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று சொல்லி. நான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல நான் தேடினேங்க. இன்னைக்கு அவர் எனக்கு சமீபமா நிற்கிறாரு. ஹல்லேலூயா! என் வாலிப பிராயத்திலே நான் என் சிருஷ்டிகரை நினைத்தேன். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அது வரைக்கும் உனக்கு எந்த இடரலும் இல்லை. வாலிப பிராயம் நீ வர வரைக்கும் நன்மை தீமை என்னன்னு ஒரு பிள்ளைக்கு தெரியாதுங்க.
பிறந்து வளர்ந்து 12 வயது வரைக்கும் அவர்களுக்கு அந்த 10 வயது 12 வயது வரைக்கும் அவர்களுக்கு தப்பு எது சரின்னு தெரியாது. அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சிலவங்க வந்து உளருவாங்க. அப்போ கூட பெரியவங்க சிரிப்பாங்க, இந்த குட்டிக்கு என்ன பிரச்சனை, பேச வேண்டிய பேச்சா இது பேசுது, அவளுக்கு தெரியாது. அவள் என்ன பேசுனான்றது அவளுக்கு தெரியாமல் அவள் பேசுகிறா. ஆனால் வாலிப வயது அப்படி அல்ல. அந்த பிராயத்தில் தான் நான் விழுந்தேன். என் சாட்சியோட கூட தான் நான் மெசேஜை நான் கொண்டு போகிறேன். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நான் அந்த வாலிப வயதில் நான் சிருஷ்டிகரை நினைத்தேன். ஆனால் அந்த சிருஷ்டிகரை நான் மறந்துட்டேன். எப்போ மறந்தேன்னா, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. யாருக்கு அது தெரியுமா? வசனம் எங்க இருக்குது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுதாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் கூட அதை பேசினாரு. நான் திருமண வாழ்க்கையில நான் பிரவேசித்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். விரும்பினதை அடைஞ்சிட்டேன். இல்லை எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, விரும்பினதை அடைய சிஸ்டர் இல்லையா? விரும்பினதை அடைய பாஸ்டர் சொன்ன ஜெப குறிப்புகள் எல்லாம் நிறைவேற சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இருக்கும் தானே. அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெப குறிப்புகளை சொல்றாரு. இதுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க, நான் எத்தனை வயது வரைக்கும் இருப்பேன்றது கூட அவருக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்கிற வைராக்கியம், இவைகளை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம், இதை நான் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் அவருக்குள்ள எழும்புகிறதுனால உங்களுக்கு முன்பாக அவரை நிறுத்தி இருக்கிற ஆரோக்கியவானாய். ஹல்லேலூயா. தேவன் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பரலோகத்தினுடைய திட்டத்தை உங்களுக்குள்ளாரே கொண்டு சேர்க்கும்படியாக. ஹல்லேலூயா. நீங்களும் அதை அறிந்து பரலோகத்துக்கு போய் சேரும்படியாக உங்களை நடத்துகிறதுக்காக தான் மேய்ப்பனாய் அவரை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அப்படிதான் என்னையும் அந்த குடும்பத்துக்கு கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. ஆனா நான் அங்க போய் அதை நான் மறந்துட்டேன். கணவராச்சு, சந்தோஷமாச்சு, பிள்ளையாச்சு, குட்டியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா நான் அதை மறந்துட்டேன். மறக்கும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். என்னுடைய லைஃப் சக்சஸே கிடையாது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் தினமும் ஜெபிப்பேன். என்ன மாதிரி ஜெபிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என் இருதயத்தில் நான் நினைத்தது. அப்படிதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, சாட்சி, உண்மையான உயிருள்ள சாட்சி நான் சொல்கிறேன். பிள்ளையார் கோயிலை சுற்றி கொண்டு இருக்கிறவங்க வந்து என் முன்னாடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தாலே வந்து முழங்கால் படி போட்டு, என்னையும் நீ ரட்சித்துக்கொள், உனக்கு கிடைத்த ரட்சிப்பு இந்த சந்தோஷம் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி மண்டியிட்ட ஆத்துமாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் வேலை செய்த இடத்துல பிள்ளையார் கோயிலை சுற்றுவாங்க. தினமும் காலையில் வந்து அவங்க ஓடி வருவாங்க. ஏன் வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு இரவு நீ ஜெபித்த ஜெபம் எங்கள் காதில் விழுந்துச்சுது, எங்களுக்கும் வேணும் அந்த சந்தோஷம், எங்களுக்கும் அந்த சமாதானம் வேண்டும் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என் கையில் கொடுத்த ஒரு ஆத்மாவை ஆண்டவர்களுடைய சமூகத்தில் நடத்துறதுக்கு என்னால் அது முடியாத காரியமாக இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன் இத்தனை ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்துக்கு நடத்த தெரிந்த எனக்கு ஒரு ஆத்துமா, என்னுடைய பாதி சரீரமாகிய ஒரு ஆத்துமா, என்னுடைய கணவரை தேவனுக்கு நேராக திருப்ப என்னால் இயலாமல் போயிற்று. ஏன் என்னால் இயலாமல் போயிற்று? ஆதியிலே கொண்ட அன்பை நான் விட்டேன். என் பேரில் ஒரு குறை அவருக்கு இருந்தது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கல், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நான் அவரை கண்டடைந்தேன். ஆனா அவரை நோக்கி கூப்பிட மறந்துட்டேங்க. உண்மையில தான் அவரை நோக்கி கூப்பிட மறந்துட்டேன். என் சுய பலத்தினால நான் ஓடினேன். என் சுய சிந்தனையால் அவரை திருத்தணும்னு நான் முயற்சி பண்ணினேன். என்னுடைய சுய இச்சைகளினால் அவரை திருத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது நடக்கல. கர்த்தர் அதை நிறைவேற்றல. ஏன் நிறைவேற்றல? எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு வசனம் வாசிக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் அந்த உபதேசத்தை சொல்றேன், ஏன் என்னால் திருத்த முடியல? அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்கு. சண்டைனா சண்டை, சண்டைக்கு மேலே சண்டை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான். வாலிப வயதில் நான் கேட்டது, தண்ணி அடிக்காத ஒரு புருஷனை தாங்கன்னு. உண்மையிலங்க எங்கள் அப்பா அந்த வாழ்க்கையை நான் கண்டு வெறுத்து போனவா, தண்ணி அடிக்காத ஒரு புருஷனை எனக்கு கொடுங்க.
இது போதுங்க, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் எதையும் கேட்கல. ஏன்னா எப்படியே என்ன ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு சேர்த்துருவாங்க எங்கள் அம்மா. அது சேர்ந்ததுக்கப்புறம் எப்படியும் அதை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட தண்ணி அடிக்காத ஒரு புருஷன், ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி தண்ணி அடிக்கிற வாழ்க்கை, எப்படி தண்ணி அடித்தா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பாவை பார்த்து நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் தண்ணி அடிக்காத வாழ்க்கை எப்படி இருக்கணும் மற்றவங்க வாழ்க்கையை நான் போய் பார்த்ததில்லை. போய் பார்க்க முடியுமா? என் கணவரை விட்டு இன்னொருத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையில் போய் இருந்து நான் ஒரு 10 நாள் உங்கள் கூட இருந்திருக்கேங்க. உன் கணவர் தண்ணி அடிக்காமல் எப்படி உன்னை வச்சிருக்கிறாரு நான் பார்க்குறேன்னு என்னை அனுமதிப்பாங்களா? உங்களை அனுமதிப்பாங்களா யாராவது? அப்போ எங்கே கற்றுக்கொள்ளணும்? எங்கே கற்றுக்கொள்ளணும்? துன்மார்க்கர் தன் வழியை, அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதிருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்துகிறார். யார் பொருந்துறார் மன்னிக்கிறதுக்கு? கிறிஸ்து தயை பொருந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறேன்? டேய், நேற்றுக்கு தண்ணி அடிச்சேல, நாளைக்கு பாரு, போத தெளியிட்டு நாளை காலை உன்னை நான் என்ன செய்கிறேன்னு நீ பாரு. இன்னைக்கு ஓ ஆட்டத்தை பார்த்த, நாளைக்கு காலை ஏன் ஆட்டத்தை நீ பார்ப்ப. அப்படி தானே சொல்லுவோம், சொல்ல மாட்டீங்களா? ஐயோ தப்பாக சொல்லிட்டேனா? நான் மட்டும்தான் அப்படி தான் சொல்லுவோம் போல இருக்கு. நீங்களே நல்ல பிள்ளைங்க, அப்படி தானே? சரி, ஓகே. கணவரை பார்த்து சொல்ல மாட்டீங்க, சகோதரங்களுக்குள்ள சண்டை வராமல் சொல்லுவீங்களே, டேய் இன்னைக்கு உனக்கு நாளைக்கு நான்டா வச்சுக்கிற உனக்குன்னு சொன்னதில்லை? சொல்லியிருக்கீங்கல்ல, சொல்லியிருக்கீங்களா? சரி, அப்படி சொன்னவங்களையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஓ, சொன்னவங்கள பார்த்துருக்கீங்க. நீங்கள் நல்லவங்க. பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்லையே, நான் தான் அப்படி இருக்கிற போல இருக்கு. நீங்கள்லாம் யாரையும் கோவப்பட மாட்டீங்க, ரொம்ப அன்பு கூர்ந்துருக்கிறீங்கல்ல. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவருங்க? ஐயோ, பைபிள் ஸ்டடி எடுக்கணும் போல இருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர்? பிதா எப்படிப்பட்டவர்? அன்பானவர். பிதா எப்படிப்பட்டவர்? அன்பானவர். அப்ப நீங்க யாராவது இங்க கோபப்படாம இருக்கிறவங்க யாராவது உண்டானா கை தூக்குங்க பார்க்கலாம். கோபம் வராதவங்களும் கோபப்படாதவங்களும் கை தூக்குங்க பார்க்கலாம். யாரும் இல்லை. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? அப்ப நீங்க யாருடைய பிள்ளைங்க? நான் என் அம்மா பிள்ளை. நான் என்னுடைய அம்மா பிள்ளை. நீங்க என்னங்க? நான் யாருடைய பிள்ளை? ஏன் அம்மா பிள்ளை. நீங்க என்னமா சொல்றீங்க பிதாவுடைய பிள்ளை அப்படின்னுட்டுன்னு? இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அந்த படிக்கட்டில் மிதிச்சு நீங்க உள்ள ஏறும் பொழுது இங்கே அரசாளுகிறது கிறிஸ்து ஒருவர். ஹல்லேலூயா. உனக்காகவும் எங்களுக்காகவும் மரிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஆவி இங்கே உலா வருகிறது. அவர் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறபடினால தான் நீ சமாதானமாக இருக்க முடியுது. இல்லைன்னா உன் வீட்டில் நீ எப்படி இருப்பாயோ அப்படிதான் இருக்க முடியும், சமாதானமின்றி. நீ இங்க இருக்கும்போது சமாதானம் இருக்கும், 1/2 மணி நேரம். இங்க வருகிற 2 மணி நேரம் நீ சமாதானத்தோடு கூட இருக்கிற. ஆனா இந்த படிக்கட்டுல இருந்து நீ வெளியே இறங்கும் பொழுது அந்த சமாதானம் உன்னை கூட வருகிறதா? இல்ல. ஏன் தெரியுமா? தேவன் அன்பா இருக்கிறார். உன்னிடத்தில் அவர் இருக்கிறாரா? இல்ல. இங்கேயே விட்டுட்டு போயிடுவீங்க 2 மணி நேரம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு உங்ககிட்ட முன்னாடி நிற்கிறேன். நான் இப்போ சொல்ற வார்த்தையும் இங்கேயே விட்டுட்டு அப்படி இறங்கிடுவீங்க. வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு விமர்சனம், அதுக்கு ஒரு பேச்சு, அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் இல்லையா? நானும் தான் அப்படிதான் இருந்தேன். அதனால தான் சாட்சியோடு கூட கர்த்தர் இந்த இடத்துல அதிகாரபூர்வமாய் பேசுகிறதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் பேசுகிறது என்னுடைய வார்த்தை அல்ல, பரலோகத்தினுடைய திட்டத்திலே அவர் எழுதப்பட்ட வார்த்தைகள். பரலோகத்தினுடைய மன்னாவை புசிக்கிற உங்களிடத்தில் அவர் பேசுகிறது. அவருடைய மன்னாவையும் அவருடைய திராட்சரசத்தையும் பருகுகிறீங்கல்ல மாசத்துக்கு ஒரு தடவை. எப்படி பருகிறீங்க? பயம் இருக்குதா உங்களுக்கு? மனசுல பயம் இருக்குதாங்க? அது எடுக்கும் பொழுது அது எதுக்கு எடுக்கிறோம் நமக்கு தெரியுமா? அப்ப துன்மார்க்கரு வழி திரும்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழியில நடத்தணும். நம்முடைய சுயபலத்தினால அது நடக்காதுங்க, ஒரு நாளும் நடக்காது. உன் சுயபலத்துல வந்திருந்து ஜெபித்தாலும் அது நடக்காது. ஹல்லேலூயா. அன்போடு தான் கர்த்தர் அன்போடு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அன்போடு தான் அவருக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி நான் என் கணவனிடத்துல நான் ஒருபோதும் சொன்னதில்லை. பிரச்சனைகள் பெரிதாகிவிட்டது, பிரிவினைக்கு நேராக போனது, பிரிந்தே ஆக வேண்டும் என்கிற முடிவுக்கும் கட்டாயத்துக்குள்ள நான் வந்து நின்றேன். என்னை எப்படி கொண்டு போய் பாருங்க. ஒரு இச்சை,
ஒரு வாலிப பிராயத்தில் ஒருவரோடு கூட எனக்கு தோன்றிய இச்சை என் வாழ்க்கையை பிரிவினைக்கு நேராக கொண்டு சென்றது. 2 பிள்ளைகள் உண்டுங்க. அப்போ கூட நீ எனக்கு வேண்டாம்ங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து யாருக்குமே, இந்த தேசத்தில் யாருக்குமே தெரியாது. நான் யூடியூப்பில் போடுற என்னுடைய சாட்சிகளை பார்க்கிறவர்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், மற்றபடி யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் எனக்கும் தெரிந்த ரகசியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நீ ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நினைவுகள் அல்ல உன்னுடைய நினைவு. அவருடைய நினைவுகளில் நீ வரணும், அவருடைய சிந்தனைகளில் நீ வரணும், அவருடைய வழிகளில் நீ வரணும். வரும் பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியும். இல்லைன்னா கட்ட முடியாது, கண்டிப்பாக கட்ட முடியாதுங்க. நீ என்ன பிரயாசப்படி இப்போ நீ சாட்சி சொல்லலாம், ஆண்டவரே நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாட்சி சொன்னேன், எல்லா சனிக்கிழமையும் நான் சாட்சி சொன்னேன், எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் சாட்சி சொன்னேன், எல்லா நாளும் நான் உபவாசம் இருந்த நான் ஜெபம் பண்ணினேன். பரலோக கதவு திறக்காது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா கர்த்தருடைய வழியை நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். அல்லாமல் போகவே முடியாது. ஒரு சுயபலத்தில் நீ என்ன ஓடினாலும் பரலோகராட்சி நீ போய் சேர முடியாது. அப்போ நானும் முயற்சி பண்ணினேன். அப்படி ஓடிக்கொண்டே இருந்தேன். நானும் என்னுடைய வாழ்க்கையை ஓடலாம் என்று ஓடிக்கொண்டு இருந்தேன். கணவரோடு கூட சண்டை போட்டு என் அக்கா வீட்டுக்கு நான் போனேன். போய் நான் அந்த இடத்துல இருந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு, எனக்கு இனிமேல் அவர் வேண்டாம் அப்படின்னு. அது வரைக்கும் அவர்களுக்கு தெரியாது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. நான் சொன்னதில்லை, ஏன்னா விரும்பி கல்யாணம் பண்ணதுனால யாருக்கிட்ட என்னுடைய குறைகளை நான் சொல்றதில்லை. ஏன்னா அவங்க ஏளனமாக பேசுவாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டாக நினைக்கிறவா. என்னை பார்த்தா 4 பேர் மதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது பிடிக்காது. என்னுடைய குறைகளை மற்றவங்களுடைய சொல்லி என் கணவரை ஒரு மார்க்கமாக பார்க்குறதெல்லாம் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என்ன மதிப்பு என் கணவருக்கு என்ன மதிப்பு அந்த மதிப்பு எனக்கும் இருக்கணும். கணவரை மதிக்கணும். நான் என்ன வேணாலும் பேசுவேன், ஆனால் மற்றவங்க பேசுறதுக்கு நான் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு குணத்தில் இருந்தவப்போ என் அக்கா கிட்ட போய் டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும்போது என்ன அன்பாக தானே இருந்த, திடீர்னு வந்து டிவோர்ஸ் கேட்குற, எதனால நீ கேட்குற அப்படின்னு என்ன கேட்டாங்க. அப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். தண்ணி அடிக்கிறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, அவர் எனக்கு என்னை வேண்டாம்னு சொல்கிறாரு, என்னை விரும்புறதில்லை. ஆனால் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவர் கடந்து வந்தார்களோ அப்போ தான் என்னுடைய தேவனுடைய அன்பை நான் திரும்பி பார்த்தேன். ஆதியிலே கொண்ட அன்பு. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளே இன்னொருவங்களா? வாய்ப்பே இல்லைங்க. மாம்சத்தில் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் ஓடினேன், எல்லார்கிட்டையும் ஓடினேன், நியாயத்தை கேட்டேன். யாரும் எனக்கு நியாயம் சொல்லவில்லை. நியாயம் சொல்ல முடியாது, என் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டார். என்னுடைய விருப்பம், நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி இருப்பேன்னு அது என்னுடைய விருப்பம், அது நீ சொல்ல தேவையில்லைன்னு சொல்லும் போதாங்க நான் நினைச்சேன், யாருக்கிட்ட யார் பேசுறது, நீ யார் என்கிட்ட பேசுறது? அப்பதாங்க நான் புரிஞ்சுட்டேன், என் புருஷன் என்கிட்ட பேசலன்னு, அவனுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறான்னு. அது வரைக்கும் நான் உணர்வடையல. உலகில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிச்சாரு. யார் பேசுறா என்ற ஒரு நினைப்பே இல்லாமல் நின்று கொண்டு இருக்கிற அபிஷேகம் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னு கூட நீ நினைக்கிற அந்த நினைப்பே இல்லாம நீ இருக்கிற அப்படின்னு அன்னைக்கு எழும்பி நின்ன அவனுடைய சமூகத்துல. நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அவர் திரும்ப என்னை கட்டுனாரு. நான் எழும்பி நின்னேன். எந்த வீட்டுக்கு நான் போனேனோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். காலையில் 6 மணிக்கு நான் அக்கா வீட்டுக்கு போனேன். திரும்ப 6 மணி வரைக்கும் நான் ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் இருந்து யோசித்தேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேண்டாம்னு நான் உதறி விட்டு நான் வந்தேன். எனக்கு வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னுட்டுன்னு. மத்தியானம் 1 மணியில இருந்து அவர் பேச, அது வரைக்கும் குறைகளை சொல்லிட்டே இருந்த அக்கா கிட்ட. நீ எங்கே இருக்கிற, நீ என்ன பண்ணுற, எழும்புன்னு அவர் சொன்னார். போ திரும்பவும் வீட்டுக்கு. நான் அதை கீழ்ப்படிந்தேன். திரும்ப வந்தேன், நின்ன என் கணவருக்கு முன்பாக. நான் சாத்தானை பார்த்து சொன்னேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய பாதி மாமிசம் அவர் தொடுகிறதுக்கு என்ன தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நம்மளை தொடுறதுக்கு அதிகாரம் இல்லைங்க. சாத்தானுக்கு நம்மளை தொடுறதுக்கு அதிகாரமே இல்லை. நம்ம ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம்னா சாத்தானுக்கு நம்மளை தொடுறதுக்கு அதிகாரம் அவனுக்கு இல்லை. நாமளாதான் பாவத்தில் விழுவோமே தவிர அவனுக்கு எந்த அதிகாரம் நம்ம மேலே இல்லை. அப்படி இருந்திருந்தால்
யோபை தொடுகிறதுக்கு அவன் அனுமதி கேட்டிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. உன்னை தொடணும்னா ஒரு அனுமதி வேண்டும் அவரிடத்திலிருந்து. என்ன தொடுறதுக்குள்ள அதிகாரம் கர்த்தர் என் கணவருக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனா உலக பிரகாரமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நான் அவருடைய மனைவி, நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவருக்கு என் மேல் அதிகாரம் இருக்கு. ஆனால் பரலோக திட்டத்தின் பிரகாரம் என் மேல் அதிகாரம் அவருக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதாங்க நினைச்சேன். அப்படிதாங்க நினைச்சேன். நானும் பரலோக திட்டத்தின் பிரகாரம் என்னிடத்துல அதிகாரம் இல்லைன்னு தான் நினைச்சேன். அப்படி இல்லைன்னு அப்பதான் அவர் சொன்னார், உன்கிட்ட எல்லா அதிகாரம் அவனுக்கு ஒருவனுக்கு தான் இருக்கிறது போன்னு சொன்னார். அவனை தவிர வேறு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. நான் இணைச்சிட்டேன்னா நீ பாதியா பரலோகத்துக்கு வர முடியாது, மொத்த முழுமையாக தான் வரணும். யாராவது நினச்சிருக்கீங்களா கணவர் இல்லாமல் நான் பரலோகம் போடு? நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போடு, நீ என்ன வேணாலும் பண்ண, நீ வந்தாவா வரலைன்னா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் நினச்ச நினைப்பு அல்ல. நான் ஒரு நினைப்பு நினச்சேன், எனக்கு உண்மையா இருந்து என்னோட கூட வாழ நீ முடியலைன்னா நீ என் கூட வாழ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு பதிலாக நீ கொண்டு வந்துட்ட, அப்போ அந்த வாழ்க்கையை நீ அவங்களோட நீ வாழ்ந்துரு, எனக்கு நீ வேண்டாம், உனக்கு எந்த அதிகாரம் என் மேலே இல்லை. என்ன ஒரு வார்த்தை பேசுகிறது கூட நான் இப்படி பேச மாட்டேன், நான் வேற ரீதியில் பேசுவேன். இப்போ ஆண்டவருக்கு முன்பாக நின்று பேசுகிறேன், நான் வேற மாதிரி பேசுவேன் கணவரோட கூட பேசுறது. ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, ஆண்டவர் நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அன்பை நான் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சொல்லி அந்த அன்பு அவரை மாற்றினது, அந்த அன்பு அவரை கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வைத்தது, அந்த அன்பு அவரை தேவனுக்கு நேராக ஈர்க்கப்பட்டது, அந்த அன்பு இன்றைக்கு அவரை தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னை மாற்றிக்கொண்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு சரியாய் கர்த்தரிடத்தில் இல்லை. உலக இச்சைகளோடு கூட இணைந்திருந்தது. உலக இச்சைகளை நீ எப்பொழுது வெறுப்பாயோ அப்பொழுதுதான் தேவனுடைய சிந்தனைக்கும் வழிக்கும் நீ வர முடியும். அது வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி, பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்வாயிருக்கிறது. வானத்தை தொட முடியுமா? அப்ப கர்த்தருடைய சிந்தனையை நீங்க தொட முடியுமா? அவருடைய நினைவுகளை நீங்க தொட முடியுமா? பார்க்க கூட முடியுமாம? 2 நிமிஷம் கூட இப்படி நிற்க முடியாது. இப்போ ஏன்னா கழுத்து வலி இல்லையா, சுகரு, பிபி, தலை சுத்தல், மயக்கம். 2 நிமிஷம் கூட அவர் படைச்ச வானத்தை நம்மளால அண்ணாந்து பார்க்க முடியாதுங்க, இப்படி நிற்க முடியாது, உடனே பெயின் வந்துடும். கரெக்டு தானே? இல்லைன்னு சொல்லுங்க, பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவரோட படைப்பு அப்படி. ஹல்லேலூயா. உன்னை தொழுது கொள்ளுகிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்தார், உன்னை உருவாக்கினார், உன்னை மண்ணில் இருந்து உருவாக்கினார் என்றால் கர்த்தரன் வெறுமையாய் உன்னை உருவாக்கவில்லை, அவரை தொழுது கொள்ள உருவாக்கினார். அவர் நினைத்ததை முடிக்காமல் அவர் உட்காரவே மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்த 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 10, 11. வானத்திலிருந்து இறங்கி அவனத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே காலிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக எதிர்த்திற்கு திரும்பாமல் அது நான் விருப்பத்தை செய்து நம்மளதை அந்த காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். எப்படி இருக்கும்? முன்னாடி என்ன சொன்னார் ஆண்டவர்? வெறுமையாய் திரும்பாதுங்க. அவர் பேசின எந்த வார்த்தையும் திரும்பாது. நம்ம குட் ஃப்ரைடேக்கு 7 வார்த்தைகள் தியானிப்பாருங்க சிஎஸ்ஏல. பெண்டேகாஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிந்த பெண்டேகாஸ்ட்ல அப்படிதான் தியானிப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச பெந்தைகோஸ்ட் அப்படிதான் வாழ்ந்துப்பாங்க. ஏன்னா பெந்தைகோஸ்ட் நாளுங்கிறது, பெந்தைகோஸ்ட் அனுபவங்கிறது வேறங்க, அப்போஸ்தலர் உபதேசங்க. அதை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வேல போயிட்டே இருக்கிறோம். போயிடலாம், முடியாதுங்க, முடியவே முடியாது. பரலோகம் போக முடியாதுங்க. நீங்க நினைக்கிற நினைவின்படி வசனங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை நீங்க ஆசீர்வாதங்களை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க ஓடுற ஓட்டம் ஃபெயிலியர் ஆகும். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நினைவோடு கூட, அவருடைய சிந்தனைகளோடு கூட, அவருடைய வழியிலே நீ போகணும். கொஞ்சம் பெசகனேன்னு வச்சுக்கோ, அமைக்கிடுவோம், நீ திரும்ப கூட முடியாது. ஹல்லேலூயா. நீ ஜோடிக்கப்பட்டிருக்கிறதும் உன் வீடு அழகா இருக்கிறதும் பார்த்து அவன் எப்படி போவான். இப்ப போற, திரும்ப எப்படி வருவான்? எப்படிங்க வருவான்? திரும்ப எப்படி வருவான்? இன்னும் 7 பேரோட வருவான். நீங்க நினைக்கலாம், அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டு நம்ம குடும்ப வாழ்க்கை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு விழுந்த கிடப்ப போனவன் சும்மா போயிட்டு திரும்ப வரமாட்டான். திரும்ப பொல்லாத 7 ஆவிகளோடு கூட உன்னிடத்தில் வந்தேன்னா முந்தினதை விட பிந்தினதை எப்படி மோசமா போய்விட. அப்படிதான் எல்லாரோட வாழ்க்கை இருக்கு. நம்ம நினைக்கிறோம் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சக்சஸ் ஆகி வாழ்ந்து போய்விடலாம் அப்படின்னு. அப்படி இருந்திருந்தா பாஸ்டர் ஜெப குறிப்பு சொல்ல வேண்டாங்க. உங்க இருதயம் அது ஏவுங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்துச்சா என்ன நடக்கும்? அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஓடுவீங்க. அவருடைய காரியத்தை நடப்பிக்கிறது உன் கால்கள் விரைந்தோடும். ஏன் விரைந்தோடாமல் இருக்கிறது? ஏன் உன்னுடைய பிள்ளைகளை குறித்தான பாரம் உனக்கு வரவில்லை? ஏன் கணவரை குறித்தான பாரம் உனக்கு வரவில்லை? உன் மாமியாரை குறித்த பாரம் உனக்கு வரவில்லை? மாமனாரை குறித்த பாரம் உனக்கு வரவில்லை? உன் உற்றார் உறவரை குறித்த பாரம் உனக்கு இல்லை. யார் எப்படி போனா என்ன? நான் சண்டையான சர்ச்சுக்கு போனேனா, வசனத்தை வாசிச்சனா, ஜெபம் பண்ணனா, சந்தோஷமா நான் இருந்தனா, வாழ்ந்தனா, அவ்வளவுதாங்க என்னுடைய வாழ்க்கை. என் புள்ள படிச்சுச்சா, என் புள்ள வேலைக்கு போனானா, சம்பளத்தை கொண்டு வந்தானா, அவன் கல்யாணம் பண்ணானா, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுத்தாங்களா, இவ்வளவுதாங்க நம்ம எதிர்பார்க்கறது. மிஞ்சி போனா நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? எதை எதிர்பார்க்கிறோம்? இவ்வளவுதாங்க. கல்யாணம் பிள்ளையாய், பிள்ளையுடைய பிள்ளை, பேரம் பேத்திங்க, அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறதே இல்லைங்க. இப்ப எல்லாம் 25 வயசு, 30 வயசு, 35 வயசுங்க ஹார்ட் அட்டாக். நான் வந்ததுக்கு ஒரு காரணம் அதுதான். இந்த 4 நாள் லீவு, ஒரு 2 நாளுக்கு முன்பாக ரொம்ப முடியாம போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சட்டன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் அப்படின்னு. என்ன ரீஜா பயப்படுறியா அப்படின்னு கேட்டார். நான் பயப்படல ஆண்டவரே, எனக்கு பயம், எனக்கு உண்மையதான் சொல்றேங்க, எனக்கு பயங்கிறது கிடையாது. நரகத்துக்கு ஃபர்ஸ்ட் போறது யாரு? அதுவும் படிச்சது இல்லையா? பைபிள் ஒரு முறை நான் படிச்சு முடிச்சேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு தடவை நான் பைபிளை ஆதிகாம் முதல் வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டேன். ஓ மை காட், 4 பேர் அது இருக்கிறீங்களே, ஹல்லேலூயா. அப்ப என்ன கிறிஸ்தவர்கள்? நான் நாடாரு, நான் முஸ்லீமு, நான் அப்படி சொல்ற கிறிஸ்தவர்களா நீங்க? நான் ஈழவ ஜாதிங்க, நான் கிறிஸ்தவ ஜாதிங்க அப்படிங்கிறவங்களா நீங்க? நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க அவருடைய வழியும் நீதியும் தேடாம என்னங்க பண்றீங்க? நரகத்துக்கு போறது யாருங்க ஃபர்ஸ்ட்? வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட், நீங்க எடுத்தீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. யார் ஃபர்ஸ்ட் போவா? பயப்படுகிறவர்கள். பயம் இருக்கா? பயம் இல்லைன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க பயத்தை நான் போக்குறேன். பயப்படாதோ? பயம். அப்ப எல்லாருக்கும் பயம் இருக்கு. எதை குறித்துங்க பயம்? செத்து போயிருவேனா, என்ன புள்ள படிக்க மாட்டானா, கணவர் திருந்தலைனா, வசனம் வாசிக்க முடியலன்னா, பாஸ்டர் சொன்ன ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க முடியல, உதவ முடியலன்னா, பணம் இல்லைன்னா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். எதுக்கு பயப்படுறீங்க? தாயின் கருவில உருவாக்குனது நீங்களாங்க? நீங்களே பிறந்து வளர்ந்துட்டீங்களா? ஜீவனை கொடுத்தவர் அவர்.
எடுக்கிறதுக்கு அதிகாரம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு நீங்க ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு அதிகாரம் தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை. பிசாசானவனுக்கு இல்லைங்க. உங்க ஊரு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவளா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான், கொடுத்தவருக்கு மட்டும்தாங்க அதிகாரம். அப்புறம் எதுங்க பயப்படுறீங்க? நீங்க கிறிஸ்தவர்கள் தானே, ஏன் பயப்படுறீங்க? ஏசப்பா உங்க அப்பா தானே, உங்க அப்பா தானே ஏசப்பா. அப்ப ஏன் பயப்படுறீங்க? ஜீவன் அவர்கிட்ட தானே இருக்கு. அவர் தெரியாம போயிடுமா? போகாது. போகுமா? போகாதா? போகாது. நம்முடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறது? நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? வீட்டுக்கு போறீங்களா? எங்க போயிட்டு இருக்கிறோம்? நாம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். நீ எப்ப ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளையா நீ வந்தியோ அப்பவே உனக்கு ஒரு பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரலோகத்துடைய ஜீவ விருட்சத்திற்கு அந்த கனி அதை புசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வழி யாத்திரையில நீ இருக்கிற. நீ உட்கார்ந்து இருக்கல, பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் பவுல் எதை நோக்கி ஓடினான்? பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் ஓடான். அவன் பெற்றுக்கொண்டானா? பவுல் பெற்றுக்கொண்டானாங்க? பெற்றுக்கொண்டான். அவன் சொன்னான், நான் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் நான் ஓடினேன், நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்ல முடியுமாங்க? எல்லா வாரமும் ஜெபம் நடக்குது இல்ல, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம நீங்க ஆராதனைக்கு வரீங்கல்ல, எல்லா வெள்ளிக்கிழமை வர்றீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, உங்களால தைரியமா சொல்ல முடியுமாங்க நான் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் ஓடுகிறேன் என்று சொல்லி? வராதீங்க. அப்படி வர்றவங்க தயவு செஞ்சு வராதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீ வரேன்னா ஓட்டம் அங்க ஸ்டார்ட் ஆயிடும். அதை பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் 2 தாங்க. ஒன்னு ஜீவன், ஒன்னு மரணம். 2 தாங்க உண்டு. கர்த்தர் உங்களுக்கு வச்ச வழி 2 தாங்க. ஒன்று மரணம், ஒன்று ஜீவன். நீங்க கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஜீவனுடைய வழியை தெரிந்து கொண்டு வந்தவர்கள். ஆனால் நீங்க எங்க பிரயாணப்படுறீங்க? மரண வாசலுக்கு நேராக. ஹல்லேலூயா. உன் பாவம் அதை நடத்துகிறது, உன் மீறுதல் அதை நடத்துகிறது. கர்த்தருடைய நினைவுகளையும் கர்த்தருடைய வழிகளை நாம் அறிவதில்லை. எது கர்த்தருடைய வழி, எது கர்த்தருடைய நினைவுகளாய் இருக்கிறது? என் ஜனங்கள் என்னை தேடி வருவார்கள், என் ஜனங்கள் என்னை ஆராதிப்பார்கள், என் ஜனங்கள் முழு இருதயத்தோடு கூட வருவார்கள். முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீங்க ஆராதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் அதை இழந்தேன், ஆனால் திரும்பவும் அதை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் நான் ஓடுகிறேன். என்னால தைரியமா சொல்ல முடியும், நான் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் ஓடுவேன். நான் பெற்றுக்கொள்வேன் கண்டிப்பா. என் நோட்டம் ஜீவனுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக இல்ல. மரணத்துக்கு நேராக ஓடுற நீங்க தாங்க பயப்படுவீங்க. பயமே வருது, செத்து போயிடுவோம் இல்லையா? சாவு உண்டுங்க. பிறந்தால் ஒரு நாள் சாவு உண்டு, மரணம் உண்டு. அதை நியமிக்கிறதும் அதை அழைக்கிறதும் கர்த்தர் ஒருவரே, வேறொருவரும் அழைக்க முடியாது. கர்த்தர் அழைச்சாதங்க. அப்படின்னா சட்டுன்னு சாவறாங்களா? அதை அழைச்சாங்க, அடிச்சு சாவறாங்க, அழைச்சாங்க. ஆமாங்க. அவன் செய்கைக்கு தக்க வண்ணமாய் அவனவனுக்கு பலன் உண்டு. நீ செய்கிறது அவரோடு கூட வருகிறது பலன். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரோடு கூட வருகிறது நியாயம். நியாயத்திற்கு நாள்ல நிற்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் அவருடைய நினைவுகளிலும் அவருடைய வழிகளிலும் நடக்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆனா ஒருவர் அப்படி பிரயாசப்பட்டாங்க. யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஒருத்தவங்க பிரயாசப்பட்டாங்க. அவருடைய வழிகளையும் அவருடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் தேடி அவருக்கு அன்பாய் அவருக்கு ஏற்றவாறு அவருக்கு கூட ரொம்ப பிடிக்கும். யாரு? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வார்த்தை சொல்லிட்டேங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதோ என் இருதயத்திற்கு ஏற்றவர், நான் தாவீதின் குமாரன் அல்லவோ. தாவீதின் குமாரனாய் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களுக்காக ஜீவனை விட்டு பரமேறி போய் உங்களுக்காக ஒரு இடத்தையும் ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லி அவருடைய ஆவியே கொடுத்து உங்களுக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
யாராவது வருவாங்கங்க, 1 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. பாஸ்டர் வேற வேலையே இல்லை பாருங்க. உட்காண்டிருந்து வசனத்தை புரட்டி எடுத்துட்டு வந்து நிற்க வச்சு உங்கள் முன்னாடி அவர் பேசுறதுக்கு அவரை பயன்படுத்துகிறாரு பாருங்க. அவருக்கு வேற வேலையே இல்லை. பாஸ்டரோட மனைவிக்கு வேற வேலையே இல்லை பாருங்க. உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அவங்களுக்கு போன பணம் கிடைக்காதாங்க? பாஸ்டருக்கு வேலை செஞ்ச பணம் கிடைக்காதாங்க? நீங்கள் கொடுத்தாதான் பணமா? கர்த்தருடைய வேலைக்காரர்களுக்கு அவர் வச்சிருக்காருங்க. எங்கே இருந்தாவது வரும் அது. ஏன்னா வேலை செய்கிறது கர்த்தருக்கு, உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் கொடுக்க காணிக்கையில் தான் பாஸ்டர் வாழ்ந்து வர்றாருங்க, நீங்கள் கொடுக்கறது தான் பாஸ்டருடைய குடும்பம் வாழுதுன்னு. இல்லைங்க, பரலோகத்தினுடைய ஈவுங்க அது. பரலோகம் ஒன்று அழைச்சிருக்கு அவரை ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. அந்த அழைப்பில் அவர் உண்மையா நிற்கிறனால அவர் கொடுக்கிறாரு, நீங்க கொடுக்கலங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, அது தெரியுமா? நீங்க பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு நினைச்சுதான் வரீங்க. இன்னைக்கு 10 ரூபா போதும், கொடுத்தா போதும், வா அது போதும், அவருக்கு தானே இல்லையா? ஆனால் ஒரு துணிக்கடையில் போனா நான் 1 வருஷம் போடணும், என்ன 1000 ரூபாய்க்கு துணி எடுக்குதுங்க. நயன்தாரா போடுற மாதிரி அந்த புடவை எடுங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு அவருடைய சில்க்கு. 100 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தா கட்டுவீங்களாங்க? அங்கே இப்போ கட்டுவீங்களா? துணி கடையிலங்க இங்கே தப்பாக கேட்டுக்கணும், தப்பாக கேட்டணும். நீங்கள் என்ன வந்து கம்மி விலையில் காசுலாம் அப்படி மனுஷங்களுடைய ஆசை விட்டதில்லைங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். சேர்த்து சேர்த்து வைப்பாங்க, சேர்த்து சேர்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் பொண்ணுடைய கல்யாண வாழ்க்கை டிஷு. இப்போதாங்க கல்யாணம், அவன் பொண்ணு வீட்டில் வந்திருக்கிறான், ஓ சண்டையா, 4 நாள் நிற்கலான்னு வந்தா நிம்மதியா? இவங்க அம்மா வீட்டில் தான் நிம்மதியா? என் புருஷ வீட்டில் நிம்மதி இல்லையா? நீ சரியில்லை, நீ சரியில்லாதனால அங்கே பிரச்சனைங்க. நீ சரியா இருந்திருந்தால் இன்னைக்கு சாட்சியோட உன்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கும். சாட்சியாய் தேவனுடைய சமூகத்தில் நின்றிருப்பாய், கணவனும் பிள்ளைகளுமாய். பிள்ளை செல்வம் எதனால் வருகிறது? யார் கொடுக்கிறார் பிள்ளை செல்வத்தை? அப்ப நம்ம கர்த்தருடைய வழிகளை நம்ம ஆராயணும் தானே. ஆண்டவர் அப்ப சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு அவரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்னு வருத்தப்படுறாரு பாருங்க. அப்ப இனி கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை எடுக்கலாமா? இல்லைன்னா இப்படி போனதை மறந்துடுவீங்களா? அநேக காரியத்தை உங்களுக்கு நான் பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் விரிவாய் நான் பேசணும்னா எனக்கு நேரம் போதாது, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, சரிங்களா? உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறது மாதிரி இருக்கு. ரொம்ப டைம் எடுத்து நான் பேசணும்னா இன்னும் நிறைய பேசுவேன், அதிகாரபூர்வமாக பேசுவேன். ஆவியானவர் அதிகாரத்தோடு கூட உங்களிடத்துல பேசுவார். ஆவியான அதிகாரத்தோடு கூட உங்களை இழுத்து கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார். உங்களை கொண்டு செய்வாருங்க. அதுதான் ஆவியானவர். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பலனை நீங்கள் அறியாமல் இருக்கிற. இது கடைசி காலம். இது என்ன காலம்? கடைசி காலம். இது என்ன காலம்? எழுப்புதல் காலம். எழுப்புதல் வரணும். எப்படிங்க எழுப்புதல் வரும்? நீங்க எப்படி உட்கார்ந்து இருந்தா? உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி எழுப்புதலின் ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள் இருக்கணும். அந்த ஆவி உற்சாகம் உள்ள ஆவி. அது பயத்தின் ஆவியில் இல்லை, அது பலத்தின் ஆவி. அந்த ஆவியை நீங்க பிடித்துக்கொண்டு நீங்க எழும்பி உற்சாகமாக நீங்க ஓடுகிறவராக இருக்கணும். கடைசியாக என்னுடைய சாட்சியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பின்னோட்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு என்ன அந்த இடத்துல ஆண்டவர் என்னை உணர்த்தி நீ வீட்டுக்கு போ என்று சொல்லும் போது நான் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு அவர்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு பேச அவரோட முகத்தை பார்க்க கூட எனக்கு வெறுப்பு. ஆனால் போனேன். நான் என் அறக்கதவை நான் பூட்டிக் கொண்டேன். தேவனுடைய சமூகத்தில் 1 மணி நேரம் செபித்தேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் பாதி மாமிசத்துக்காக நீ எழும்பி போராடு என்று சொன்னார். ஆண்டவர் எப்படி நம்மளை உருவாக்குகிறார்? எப்படி நம் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி என்ன வாக்குறுதி நம்ம எடுக்கிறோம்? ஆலயத்தில் போய் இவர்கள் இருவரும் 2 சரீரம் அல்ல, இருவரும் ஒரே சரீரம். ஒரு சரீரத்துக்கு எங்கெங்க பிரிவினை வந்துச்சு? ஒரு சரீரங்க. அங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆதி ஆகமத்தில் ஆதம் எப்படி படித்தார்? ஆண் என்றும் இல்லை, பெண்
ஆதாமை படைத்தார். அப்படித்தான் ஏவாளை பிரித்தெடுத்தார். அவளிடத்திலிருந்து பிரித்தெடுத்தார் ஏவாளை. நீங்க பரலோகத்தினுடைய திட்டத்தின் மூலம் பரலோக ரகசியங்கள் பயங்கரமா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலோட்டமா நம்ம படிக்கிறோம், ஆழம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆழத்துல போய் பார்க்கும்போது நான் படிக்கிற வசனம், ஆண்டவரே இவ்வளவு பெரிய வசனம், இவ்வளவு பெரிய பொக்கிஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். கர்த்தர் 2 பேரும் ஒரு சரீரம், அங்க பிரிவினை இல்லை, ஒரு பிரிவினை மேல். ஆனால் பிரிவினையை கொண்டு வந்தான் யாரு? சாத்தான். அந்த சாத்தானை நீ கட்டி ஜெபி, உனக்குள்ள இருக்கிற வல்லமை புறப்பட்டு வரட்டும் வெளியே என்று சொன்னார். எந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீ பலகீனமுள்ள பாத்திரம் என்று தெரியும், உன்னால பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று தெரியும். மனுஷனால இது கூடாது தானுங்க, இந்த உபதேசம் கடினம் தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இது ஒன்னால முடியாது, ஆனால் என் ஆவியினால முடியும் என்று அவர் சொன்னார். உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அபிஷேகத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நீ செவி, கர்த்தருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளு, அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளு. நீ இப்பொழுது இருக்கிற வழிகள் அல்ல தேவனுடைய வழிகள், அது நம்முடைய மாம்ச சிந்தை. நம்முடைய மாம்ச சிந்தையின்படி ஓடுகிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. தேவனுடைய சிந்தை நினைவுகள், அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணுங்க. அப்பதாங்க நம்முடைய லைஃப் சக்சஸ் ஆகும். என்னுடைய லைஃப்பை சக்சஸ் ஆகி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. தண்ணி அடிச்சுட்டு வந்து அடித்து தன் சுய இச்சையின் பிரகாரம் நடந்தவருங்க. கர்த்தர் இன்றைக்கு வேதத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு அதை சொல்லி அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக திருப்புகிற ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் ஆண்டவரே இந்த சாட்சிகளாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சோம்பணுமா? ஹல்லேலூயா. உங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்க நன்றியோடு கூட அப்பா ராஜா, உங்களுடைய கிருபை கர்த்தாவே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க கிருபையினாலே கர்த்தாவே. ஆவியிலே அனல் மூட்டி எழுப்புவீராக தேவன் அப்பா. என் தேவனே, என் ஆத்துமா செத்து போயிருக்கிறது, என் ஆவியிலே பலனில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, என்னை நீர் பலப்படுத்துவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் கட்ட மறந்து விட்டேன் ஆண்டவர் அப்பா. நீர் எனக்குள்ளாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக தேவரே. ஆண்டவரே, நீர் வருவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என் புருஷனோடு எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என் பிள்ளைகளோடு எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என் மாமியாரோடு எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாங்கப்பா. என் தேவனே, நீர் எனக்கு கற்றுத்தாரும் தேவன் அப்பா. உம்முடைய வழிகளை நான் ஆராய்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வழி என்ன என்று எனக்கு கற்றுத்தாரும். உன் நினைவுகள் என்ன ஆண்டவர் அப்பா, அதை நீர் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அவைகளை நிறைவேற்றுகிறதுக்கு ஆண்டவரே நான் விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை வணைந்தெடுப்பீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, ஒரு குயவனை போல ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரம் அப்பா. ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டேன் ஆண்டவரே. என் தேவனே, நான் உடைந்து போய் கிடைக்கிறேன். என்னை யாரும் ஆண்டவரே அப்பா வணைந்தெடுப்பார் யாரும் இல்லை. என் தேவனே, நீர் என்னை வணைந்தெடுப்பீராக, என்னை நீர் உருவாக்குவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குவீராக என்று சொல்லுகிறவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வணைந்தெடுக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே உருக்கத்தோடு கூட தேவன் அப்பா, ஆண்டவரே நொறுங்குண்ட உள்ளத்தோடு கூட வந்திருக்கிறாய் மகளே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, திடமனதாய் இரு என்றவர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை ஆண்டவரே அறிந்தவராய் உனக்குள் வாசம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் பலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்றவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை சுத்தி ஆண்டவரப்பா சத்துருக்கள் கூடி இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அதமானேன் என்று சொல்லுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, பயம் உன்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லி. பயம் உன்னை பிடித்திருக்கிறது, பயம் உன்னை பிடித்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதற்கையே ஈச ரிவல் லௌடா ரிவல் லௌஷசோர பௌதனா ஈகதோரி வி கமல பௌஷஸ்ய நகதோ யார பௌடனா ஈவல் லோரி வி கமல பௌஷஸ்ய ரிகரோர பௌதனா அசரவர பௌடா ரிவல் லௌஷசோர பௌதனா. நன்றியோடு கூடவே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆவியானவரே, நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. கட்டுகளை உடைக்கிற தேவன், இந்த மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு கண்ணி உண்டு
ஆனாலும் கர்த்தர் அதை விடுவிக்கிறார். ஒரு கண்ணி இருக்கிறது, ஆனாலும் அந்த கண்ணியிலிருந்து கர்த்தர் அதை விடுவிக்கிறார். மரணத்தின் போராட்டத்திலிருந்து உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை, பிள்ளைகளை நீ சந்தித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.